கைஸ் இதான் எங்கள் இடம். நாங்கள் வந்து பழைய வீட்டிலேருந்து புது வீடு கட்ட போகிற இடம் வந்து இதான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து செடியெல்லாம் நட்ட போகிறோம். அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்ன செடியெலாம் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து குழி தோண்டி போட்டிருக்கோம்ல, அது எதுக்கு தெரியுமா? இந்த இடத்துல வந்து வேப்ப மரம் வரும். வேப்ப மரத்துக்கு முன்னாடியே துணி கொண்டு போட்டாச்சு. ரொம்ப இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தென்னை மரம் வரும். இது அந்த பின்னாடி இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து தென்னை மரம் தான் வரும். வேறு இதில் வேறு இதுலேயும் வந்து வேப்ப மரம் தான் வரும். நெக்ஸ்ட்டு இதுலேயும் வேப்ப மரம் தான் வரும். நிறைய செடியெலாம் வந்து முளைச்சிச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சைடு பார்த்துடலாம். தக்காளி இங்கே பாருங்க கைஸ், எங்கள் தக்காளி செடியை நான் உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறேன். தக்காளி வந்து காய் காய்ச்சிருக்கு. இனி கொஞ்ச நாளில் வந்து பழுத்துரும். இது பழுத்த அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து தக்காளி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து அதே மாதிரி தக்காளி தான், ஆனால் அதோட கொஞ்சம் சிறுசு. பார்த்துருக்கீங்களா? அதோட இது கொஞ்சம் சிறுசு. நெக்ஸ்ட்டு அதுக்கு பின்னாடி அதோட போட சொல்லியிருக்கு. இதுதான் அது. இது பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது. நான் உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் செடி, துளசி தெரியுதா? நெக்ஸ்ட்டு மிளகாய் செடி, வேறு நிறைய மிளகாய் செடியில் நட்டியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே வந்து உரம் இப்போ ஊற்றிக்கிட்டுருக்கோம். இப்போ அதை கட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடும் நிறைய செடிகள் இருக்குது. மிளகாய், வேறு அந்த சைடு மாதுளை செடி இருக்குது. பார்த்துடலாம் வாங்க. இது வந்து நாங்கள் வந்து போர் போட்டிருந்தோம். இது நாங்கள் போர் போட்டிருக்க இடம். யாருமே அந்த பட்னியில் எடுத்துடக்கூடாதுன்னு இங்கே சுற்றி முள், வேறு அங்கே மேலே பைப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வாங்க மாதுளை செடியை போய் பார்த்துடலாம். வேறு தெரியுதா அவங்களுக்கு? இங்கெல்லாம் நிறைய இங்கே ஒரு வீடு இருக்குது. இதுதான் எங்களுக்கு, நாங்கள் வீடு கட்டி வந்தப்புறம் அதுதான் எங்களுக்கு ஏற்ற வீடு. நெக்ஸ்ட்டு எங்கள் பக்கத்துலேயே இன்னும் இவங்கள மாதிரி நாங்கள் தோட்டம் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி பார்க்கலாம் இந்த மாதிரி தோட்டம் வைக்கலான்னு. நெக்ஸ்ட்டு மாதுளை செடி. இதெல்லாம் வந்து இம்ப்ரூவிங் ஆகுது. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது இந்த மாதிரி காம்பில் தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் இலை விட்டுருக்கீங்க பாருங்கள். இந்த மாதிரி சுத்த காம்பில் தான் இருந்துச்சு. நாங்கள் இதை பண்ணும்போது இவ்வளோ தான் இருந்துச்சு இலை. ஆனால் இப்போ இவ்வளோ ஆண்டு வளர்ந்துட்டு, இதோ இவ்வளோ ஆண்டு வந்திருக்கு கைஸ். இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துட்டு. சரி, நெக்ஸ்ட்டு இதுவும் தென்னை மரம் தோட்ட கொல்லி தான். வேறு எங்கே நிறைய கனகாமரம் பூ இருக்குது. கனகாமரம் பூ இல்லை, கனகாமரம் செடி இருக்குது. தெரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு ஒரு கனகாமரம் செடியெலாம் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதாக இருக்குது பாருங்கள் கைஸ். இதோ இங்கே ஒரு செடி தெரியுதா? இதோ தெரியுதா? அதுதான். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் குட்டி குட்டியாக கனகாமரம் செடி டார்க் க்ரீனில் தெரியும். அதெல்லாம் கனகாமரம் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சைடு வரலாம். இந்த சைடும் அதே மாதிரி தான். பட் இங்கே 2-3 செடி நட்டியிருக்கோம் நாங்கள். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதுவும் தென்னை மரம் போடுறதுக்கு இதுதான். தென்னை மரம் போடுறதுக்கு குழி தெரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வந்து நிறைய நாயெல்லாம் இருக்குது. அதில் நாங்கள் வளர்க்குற நாய் தெரியுதா? இந்த ஃபஸ்ட்டில் நல்லா ஜூமிங் பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு நாய் இருக்கா? அது இந்த நாய் எல்லாருமே இது எல்லாமே நாங்கள் வளர்க்குற நாய் தான். இது ஃபென்சிங்குள்ளேயே ஒரு நாய் வந்துட்டு பாருங்க.
இதுதான் திஸ் இஸ் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் என்னென்ன செடியெலாம் இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தென்னை வேறு வந்து இது ஒரு மாதுளை செடி பார்த்துக்கோங்க. இதோ இது மட்டும்தான் ஒரு மாதுளை செடி தெரியுதா? உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கவர் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறேன். இதாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து நிறைய இலையாக வந்து ஆடு வந்து தின்னுட்டு அந்த இருக்குது பாருங்கள், தெரியுதா? நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதோ இதான் வந்து மாதுளை செடி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் தென்னை மரம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் நிறைய 3 செடி வச்சிருந்தோம். இங்கே 2-3 கேப் இருந்துச்சு. உங்களுக்கு நான் இந்த கேப் காட்டுறேன். இந்த 2க்கும் அடியில் வந்து நாங்கள் வந்து ஃபென்சிங் ஃபஸ்ட்டு போடலை, நெக்ஸ்ட்டு தான் ஃபென்சிங் போட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே கையில் வச்சு இழுத்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து எங்கள் அப்பா தான் இழுத்து கட்டினாங்க. சாரி, இங்கே இழுத்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இதே எங்கள் அப்பா கட்டினாங்க. இந்த இழுத்து கட்டியிருக்காங்களா, இதான் எங்கள் அப்பா கட்டினாங்க. ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து ஆடு வந்து எல்லா செடியும் தின்ட்டு போயிடுது. ஏன்னா அதில் ஒரு தக்காளியில் கடிச்சு சாப்பிட்டு போயிருந்தாட்டான். நெக்ஸ்ட்டு 2-3 செடி வச்சுருந்தோம். அது வந்து இப்போ வந்து காணும், அவ்வளோ காஞ்சி போயிட்டு. நம்மளுக்கு வந்து பிளானிங் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தோட்டம் மாதிரி இருக்கா, இந்த தோட்டம் மாதிரி நல்லா பெரிய தோட்டமாக நம்ம வந்து வைக்க போகிறோம். இதே எங்கள் பிளானிங்கு. இன்னும் நிறைய செடியெலாம் வாங்க வேண்டியது இருக்குது. நிறைய செடியெல்லாம் வாங்கும்போது வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். என்னென்ன செடியெல்லாம் வாங்கலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு இது ஏதோ ஒரு செடி தெரியுதா? நீங்கள் என்ன செடின்னு எனக்கே தெரில. காட்டு செடின்னா இதை நீங்கள் கமெண்டில் பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த என்ன செடின்னு தெரில. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் தென்னை மரம் தோறதுக்கு இதெல்லாம் தென்னை வச்சுருந்தோம். ஆனால் இதில் அவ்வளோ மண்ணாக விழுந்துட்டு தெரியுதா? நெக்ஸ்ட்டு அங்கே நாய் படுத்து கிடக்கு. தட் இஸ் மை டாடி. வேறு வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து பஞ்சமே இல்லை கைஸ் தண்ணிக்கு. இங்கே பாருங்களா, அங்கே ஜூமிங்கில் காட்டுறேன். அது வந்து எங்களுக்கு ஓடை, சரியா? ஓகேவா? அது வந்து எங்களுக்கு ஓடை தண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஒரு தொட்டி தெரியுது பார்த்தீங்களா? இருங்க நான் வரேன். அங்கே ஒரு தொட்டி தெரியுது பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக தண்ணி. அந்த ஓடைக்கு மேலே போனீங்கன்னா, அந்த ஓடைக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து போனீங்கன்னா குளம் வந்துடும். வேறு அங்கே ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது. அந்த சாஸ்தா கோயிலுக்கும் கொஞ்சம் தூரமாக போனால் குளம் இருக்கும். வேறு வந்து மெயினாக எங்கள் பக்கத்துலேயே எங்களுக்கு ஓடை, அதாவது ஆறுன்னு சொல்லுவாங்க, ஆறு இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ முடிஞ்சிட்டு